ஆளாக்கிய அன்பின் இருப்பிடம், அறநெறியின் பிறப்பிடம், கற்பின் திரு உருவம், கருணையின் வடிவம், மாசு குறையாத தங்கம், என் மாசற்ற மாணிக்கம், நான் குடியிருந்த கோயில், என் தெய்வத்தினுடைய பேரோ நாகம்மாள். ஓ தாய் நாகம்மா. தந்தையானவர் யார் சாமி? என் தந்தை நாகராஜ நாயக்கர். ஓ நாகராஜ நாயக்கர். நாகம்மாளுக்கும் நாகராஜ. இப்படி இருவருக்கு நாங்கள் மொத்தம் ஆண் மக்கள் மொத்தம் 70 பிறந்தோம். 7 பேர். 7 பேர். இல்லடா, நாங்கள் 70 பிறந்திருந்தாலும் அந்த 7 பேர்களிலே 6 பேருக்கு மூத்தவன். 6 பேருக்கு மூத்தவன் இந்நாட்டின் மன்னன், நாட்டினுடைய மன்னன், எல்லோருக்கும் சொந்த அண்ணன், எல்லோருக்கும் சொந்த அண்ணன். என்னுடைய பெயரான் பெரிய பொம்மண்ணன். பெரிய பொம்மண்ணன். பெரிய பொம்மண்ணன், வீர பொம்மண்ணன், மாதநாயக்கர், கெஜல் நாயக்கர், கொண்டப்ப நாயக்கர், மாசிலா நாயக்கர், இப்படி சொல்வதற்குரிய நாங்கள் 7 பேர்கள் பிறந்திருந்தாலும் அதுவா நாங்கள் சின்ன சிறு வயதாக இருக்கும்போது 5 மரியாதை சின்ன சிறு பிராயம். எனக்கு வயது அப்பொழுது 14 வயது. மூத்தவனாக எனக்கே 14 வயது. 14 வயதாக நான் இருக்கும்போது என் தம்பிமார் 6 பேரையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு என்னுடைய பெற்றோர் அகால மரணம் அடைந்தார்கள். அன்று முதல் இன்று வரையில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஸ்தானத்திலிருந்து என் தம்பிமாக 6 பேரையும் வளர்த்து ஆளாக்கி பருவத்திற்கு வந்தவுடனே அவர்களுடைய குணத்திற்கும் அழகுக்கும் ஏற்ற அறிவுடைய கற்புடைய பெண்களை பார்த்து திருமணமான செய்து வைத்தேன். என் அண்ணனாகிய பெரிய முன்னன் நீங்க தாங்க தம்பியுடைய குழந்தைக்கு தீர்க்க வேண்டிய எங்கள் 7 பேர்களுக்குமே மங்களகரமாக காலாகாலத்திலே கோலாகலமாக திருமணம் நடந்தது. அப்படி முடிந்திருந்தாலும் மாதவா ஒரே ஒரு சிறு சங்கடம். என்னங்க சங்கடம்? என்ன தெரியுமா? எங்கள் 7 பேருக்கு திருமணமானது நடந்து முடிந்திருந்தாலும் என் தம்பிமார் 6 பேருக்கும் புத்திர பாக்கியமானது கிடையாது. 6 பேருக்கு யாருக்கு என்னடா தீங்கு செய்தோம், யார் யாருக்கு பிள்ளை பிறக்கா தெரியுமா? கூலியை குறைத்தோமா, குறி வல்லம் தான் அளந்தோமா, பிச்சைக்கு வந்தவரை பிள்ளை சொன்னது உண்டா, அங்காரை கூலி அதிர்வரை கேட்டோமா, பிள்ளைப்பால் கேட்டவருக்கு தண்ணீர் பால் பார்த்தோமா, வாயில்லா ஜீவனாக இறுதி மீது அதிக பாரத்தை சுமத்தினோமா, மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டோமா? இல்லை மாதவா, இந்த மண்ணுயை என் உயிர் போல் பாவித்து உலகம் போட்ட உத்தரவுக்காக நல்லவரிலிருந்து பெயரெடுத்த எங்களுக்கு இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பெருத்த ஒரு சோதனை. இருந்தாலும் எங்கள் குலதெய்வமாக விளங்க வரக்கூடிய பொம்மக்காரனுடைய கிருபையாலே 6 பேருக்கு மூத்தவனாக விளங்குகின்ற எனக்கு மட்டும் அழகிய ஒரே ஒரு பெண் குழந்தை. தவமாய் தவம் இருந்து அள்ளி செல்லமாக ஒரே ஒரு பிள்ளை பெற்றெடுத்த காரணத்தால் எங்கள் 7 பேருக்கு ஒரே செல்ல மகள் வருங்கால நாட்டின் இளவரசி என்ற ஒரு காரணத்திற்காக எங்கள் குலதெய்வத்தின் திருநாமமாகிய பொம்மக்கால் என்ற பெயர் நாங்கள் செல்லமாக சுருக்கி எங்கள் மகளுக்கு பொம்மியம்மாள் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கோம். எங்கள் மகளுடைய பெயரோ பொம்மியம்மாள். அப்படி இருந்தாலும் என் மகளாகி பொம்மையம்மாளுக்கு வயது இப்பொழுது 16. எந்த விதமான ஒரு குறையில்லாமல் தரையிலே அவள் இருந்தால் கால் எல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி தங்கத்தால் தகவெடுத்த தகட்டை பூமியிலே மேவி அதன் மீது நடக்க வைத்து அழகு பார்த்தோம் எங்கள் மகளாக பொம்மையம்மாளை. வீதியில் அவள் நடந்தால் விரலெல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி வெள்ளையால் தகவெடுத்து அந்த வெள்ளித்தகட்டை பூமியிலே மேவி அதன் மீது நடக்க வைத்து அழகு பார்த்தோம் எங்கள் செல்ல மகளாக பொம்மையம்மாள். கண்ணுக்கு கண்ணாக கண்ணை இமையானது எப்படி பாதுகாக்கிறது அதுபோல் எந்த விதமான ஒரு குறியில்லாமல் எங்கள் மகளை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். மாதவா, என் கதைகளை சொன்னால் நீண்ட நேரமாக இப்படிப்பட்டவனாக நான் மலர்ந்த மகத்தோடு மகிழ்ச்சிகரமாக ராஜகோட மண்டபத்திற்கு வந்திருக்க காரணம் இன்று எங்கள் வீட்டிலே ஒரு பெரிய கார் எடுக்க போகுதுடா. பெரிய காரி ஆமாடா. அப்படியே ஒரு 50 கோடி வருவாங்களா? எதுக்கு பெரிய காரி? மடைய அதுலடா பெரிய விசேஷம் என்று சொன்னேன். நான் என்ன நோபி போட்டுக்கிறீங்களா ஊர்ல? அது இல்லடா அதுவா எங்கள் 7 பேருக்கு ஒரே செல்ல மகளாக விளங்கவிருக்கிற பொம்மியம்மாள் இன்று காலையிலே வயதுக்கு வந்து விட்டார், ருதுவாகி விட்டார். என் கடுத்த தம்பியாகிய யார் கொண்டப்ப நாயக்கருக்கு திருமணத்திற்கு அடுத்தபடி எங்கள் வீட்டில் பல ஆண்டு காலம் கழித்து நடக்கின்ற மங்களகரமான ஒரு நிகழ்வு. நல்ல சமாச்சாரம். ஆமா, அப்படி இருக்க அதுவா. ஆனா ஒரு விஷயம், எங்கள் மகளாக பொம்மையம்மாள் வயதுக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மத்தற்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு மன வருத்தம். ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் கலந்ததை போல அது நினைத்தால் மனமான வேதனையால் அனலடி மெழுகு போல் எனக்கு துடிக்கிறது. நல்ல சமாச்சாரம் நடக்குது, என்னங்க அப்படி மனம் துடிக்குது? இல்லை மாதவா,
எங்கள் மகளாவை பொம்மை வயதுக்கு வந்தவுடனே பொம்மைமால் ஜாதகத்தில் ருதுவான நேரத்தை கழித்து பஞ்சாங்கத்தை கழித்து பார்த்தோம். அப்படி பஞ்சாங்கத்தை கழித்து பார்க்க சமயத்தில் எங்கள் மகளாவை பொம்மைமால் வயதுக்கு வந்த நேரம் சரியில்லையாம். ஆகாத நாளிலே அதிட்டம் என்று சொல்ல வரக்கூடிய நட்சத்திரத்திலே என் மகள் பொம்மைமால் வயதுக்கு வந்திருக்கின்றார். ஆக பொம்மைமாளுக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக பஞ்சாங்க ஜோசியருடைய கணிப்பு. கணிப்பு என்ன சொன்னாங்க? பஞ்சாங்க ஜோசியர் பொம்மையம்மாளுக்கு நட்சத்திர தோஷம் பிடித்திருப்பதாக பஞ்சாங்க ஜோதியுடைய கணிப்பு. ஆமா, அவரிடத்தில் கேட்டோம், பரிகாரம் என்ன கேட்டோம். பரிகாரம் இருக்கிறது. ஊருக்கு மேற்கப்புறமாக உள்ள வண்டுகள் நுழையாக சுண்டலிக்கும் இடத்திலே 33 நாளைக்கு பச்சை ஓலை குடிசையாக கட்டி அந்த பச்சை ஓலை குடிசைக்குள்ளே பொம்மையம்மாள் இருந்து கொண்டு அம்பிகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா? அப்படி அம்பிகை விரதம் இருந்து வந்தால் பொம்மையம்மாளுக்கு பிடித்திருக்கிற தோஷமான விலகும் என்று பஞ்சாங்க ஜோதி சொல்லியிருக்கிறார். எங்கள் மகள் யார்? சீரோடு சிறப்போடு செல்வ சிலைப்போடு எந்த விதமான ஒரு குறியில்லாமல் சுதந்திர வானிலை பறக்கின்ற பறவை என் மகளாவை பொம்மையம்மா. அப்படிப்பட்ட எங்கள் மகளாவை பொம்மையம்மாளை சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, சென்னாய் சொல்லக்கூடிய பல பயங்கரமான மிருக ஜாதிகள் வனவிலங்குகள் வாழக்கூடிய இடத்திலே 31 நாளைக்கு எப்படி தனியாக விடுவது? ஆமா, எங்கள் நாயக்கருடைய கூட பரம்பரையிலே எந்த ஒரு பெண்ணாவது வயதுக்கு வந்தது என்றால் இன்றைக்கும் ஊருக்கு மேற்குப்புறமாக உள்ள அந்த தனியாக ஊருக்கு ஒதுக்குறமாகத்தான் இன்றைக்கும் வைப்பது வழக்கம். இந்த விஞ்ஞான காலகட்டத்திற்கு நடக்கின்ற ஒரு உண்மை. எங்கள் பேக்கில் நாயக்கருடைய பரம்பரை என்பது எங்களுக்கு குழந்தை அறிவே ஆகாது. ஆக அப்படி இருக்க படிவீரர்களை காவலுக்கு எடுப்பலாம். ஆனால் அவர்கள் உண்மையான யாருக்கு தெரியும்? காசிற்கும் பணத்திற்கும் உழைக்கின்றவர்கள் இல்லையா? ஆனால் பொம்மையம்மாளுடைய கற்பிற்கும் காவலுக்கும் எவ்விதமான ஒரு கலகம் இல்லாமல் விடுக்கி காவல் காக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொம்மையம்மாள் குடிசைக்கு யாரை காவலுக்கு போடலாம் என்று என் மனதிலே சற்று ஒரே மனக்குழப்பம். அதனாலே அறிவிலே சிறந்த என் மதிமந்திரியாக விளங்க வருகின்ற என் தம்பியாக தீரமனை அதை தீர்ந்து அழைத்துக் கொண்டு வா. அரியாசனத்தில் காத்திருக்கிறேன். போய் வா.